என்ன பண்றீங்க? காலை சாப்பிட்டு என்னமோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. பிரண்டை வாங்கிட்டு வந்தோம்ல. ஆமா அந்த அதை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். கை கிளவுஸ் மாதிரி பேப்பர் கட்டிக்கிட்டீங்க. எண்ணெய் வச்சேன்னா அதுவுமே எனக்கு கொஞ்சம் பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாக்குறேன். இது ஒத்து வந்தாலும் கிளவுஸ் வாங்கிக்கலாம். ஆனா கை பிச்சுட்டாலும் உடம்புல அவ்வளவு சத்து. இது எதுக்காக என்னத்துக்கு பண்றது? ரத்த மூலத்தையும் சரி பண்ணுதாமா. அது நானும் யூடியூப்ல தான் பார்த்தேன். ஓகே. அது வந்து இந்த கால் வலி இருக்குது, அதுக்கு அவ்வளவு மருந்து நல்லாம. அதனாலயே சரி நான் வாங்கிட்டு சொன்னேன். இந்த சுத்தம் பண்ணும். அது வந்து இந்த தண்டோட இருக்குது. இந்த இது இருக்குதியா, நாலு பக்கமும் இதை சுத்தம் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அது நல்லா வணக்கிற வரையில இருந்து அந்த அரிப்பு போகலாம். சரி சரி. சமைக்கணுமாமா. நல்ல நீல. இப்போ இது வந்து துவையல் சட்னி தாட்ட முடியல, வேற எதாவது பண்ணலாமா? துவையல் பொடி பண்றாங்க. பிரண்டை பொடி அது இன்னும் எப்படி தெரியல. இதை ட்ரை பண்ணுவாங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறோம். அதனால கால் வலிக்கு. சரி சரி. ஆனா எல்லாமே நல்லா தான். கால் வலிக்கு ஓகேன்னு சொல்றாங்க. நம்மளும் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. கொஞ்சம் மெனக்கிட்டா தான் நம்ம உடம்பு பார்த்துக்க முடியும். ஆமாம். அதனால காலையில இருந்து சுத்தம் பண்றேன், சாப்பிட்றேன், மாத்திரை குடிக்கிறேன், எடுத்து வைக்கிறேன். சுத்தம் பண்றீங்க. இதை சுத்தம் பண்றதுக்கு காலையில இருந்து எவ்வளவுதான் பண்ணிருக்கோம். இதை சுத்தம் பண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். சரி சரி. நைட்டுக்கு பிரண்டு துவையல் நாங்கள் எப்படி செய்யலன்ட்டு அப்போ வீடியோ போடுறோம். பாய்.